எனது தாழ்மையான வணக்கங்கள். உரம் சேர்ப்பது பலம் சேர்ப்பது என்று நடுவர் சொன்னார்கள். பலத்தை பார்த்துதான் என் பெயரை சேர்த்தார்கள் நண்பர்கள் என்று தெரியவில்லை. என்னை பட்டிமன்றத்திற்கு சேர்த்து கேட்கவே இல்லை. அவர்களாக பேர் சேர்த்துட்டார்கள். சண்முகம் எல்லாரும். அதாவது பெற்றோர்களை இளைஞர்களின் முன்னேற்றத்திற்கு காரணம் பெற்றோர்களா ஆசிரியர்களா அதிகம் அந்த ஒரு வார்த்தையை தான் நம்ம ஆசிரியர்கள் கிடையாது என்று வாதிட வரவில்லை. நாங்கள் உரம் சேர்ப்பது அவர்களுடைய வளர்ச்சியை ஊக்குவிப்பது பெற்றோர்களே என்று உரம் சேர்த்து பேசுவதற்காக வந்திருக்கிற ஒரு எடுத்துக்காட்டுக்கு இன்றைய நிகழ்ச்சிக்கு ஒரு பெற்றோராக நான் என்னுடைய மகனை அழைத்து வந்திருக்கிறேன். எதற்காக அழைத்து வந்தேன்? நாங்கள் என்ன செய்கிறோம், அவர் எதிர்காலத்தில் என்னென்ன செய்ய வேண்டும், அவன் எதை தெரிந்து கொள்ள வேண்டும், நல்லது என்பதை அவன் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அவனை அழைத்து வந்திருக்கிறேன். அது அவன் தெரிய வேண்டும், அவன் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்காக நான் கூட்டிட்டு வந்தேன். நண்பர் சுந்தரராஜ் சொன்னார், யாராச்சும் டீச்சர்களை தான் நம்ம அழைச்சு பேசிருக்கோம், பிள்ளைங்க பெற்றோரை யாரும் கூட்டிட்டு வரல. பெற்றோர்களுடைய சுகவீனத்தினால் நாங்கள் பெற்றோரை அழைத்து வரவில்லை. ஒரு நேரம் தகப்பனார் இல்லாத காரணத்தால் நாங்கள் தகப்பனை அழைத்து வரவில்லை. ஆனால் அவர்கள் இறந்ததை இன்றும் மனதில் நினைத்துக் கொண்டுதான் இருந்ததால் நாம் நம்மை வளர்த்துவிட்ட தாய் தகப்பனை என்றும் மறக்காமல் இருக்க வேண்டும் என்பதற்காக தான் இங்கே பேச வந்தேன். இன்னொரு விஷயம் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டுமானால் ஆசிரியர்களும் பெற்றோர்களே. வந்திருக்கிற ஆசிரியர்கள் அனைவருமே பெற்றோர்கள். நேற்று ஒரு சில இளைஞர்கள் பெற்றோர்கள் இல்லாமல் இருக்கலாம், நாளே பெற்றோர்கள். ஆசிரியர்கள் சொல்லுங்கள், இன்று என்ன செய்கிறீர்கள்? உங்கள் குழந்தைக்கு உங்கள் பிள்ளை நீங்கள் செல்வதை கேட்பான், ஊராவில் கேட்க மாட்டான். கேட்கிறானா? நீங்க சொல்றதை கேட்கிறானா? எடுத்துக்காட்டு நீங்க சொல்லுவோம், காலேஜில் ஓடி போயிட்டா, ஸ்ட்ரைக் அடிச்சுட்டு போயிட்டாங்க. அவ்வளவு நாங்க இன்விடேஷன் வச்சோம், எல்லாரையும் வாங்க வாங்கன்னு கூப்பிட்டோம். வாத்தியாரு சொன்னாரு, பிரின்சிபால் சொன்னாரு, நாங்க கூப்பிட்டோம், வரல. ஆனா இதே பிரின்சிபால் நாளானைக்கு ஒரு முடிவு எடுப்பாரு, ஒவ்வொருத்தையும் தனித்தனியா கூப்பிட்டு போய் ஒரு அப்பா கூட்டிட்டு வராம பாரு, அப்பா அந்த மனம் பொத்திட்டு வந்துருவாங்க. அதாவது வாயில ஏன்னா நாங்க ஸ்ட்ரைக் அடிச்ச போது இங்கே எங்களுக்கு முன்னால இருக்கும் போது என்னைய கூப்பிட்டு ஆப்போசிட்டாரு. அதனால ஆனா நாங்கள் அன்று போராடியது இலங்கை தமிழர் பிரச்சனை, இந்திய எதிர்ப்பு பிரச்சனை, அவருடைய சமூக நோக்கத்தோடு போராட்டங்கள் நடந்தது. பிரேக் சிஸ்டம் என்ற ஒன்று கொண்டு வந்தாங்க, அது கூடாது என்று போராடினோம். இன்றைய இளைஞர்களுடைய கோரிக்கைகள் சாப்பாடு சரியில்லை, முதல்வர் சரியில்லை, மற்றது சரியில்லை என்றுதான் கூறுகிறார்கள். அது அவர்களுடைய நோக்கங்கள் மாறுபடுகிறது. சமூக சிந்தனைகளை மாற்றிக்கொள்ள வேண்டியது. அதனால் ஆசிரியர்கள் என்ன செய்ய வேண்டும்? உங்களால் மாணவர்களை கண்ட்ரோல் பண்ண முடியாது. யாரால முடியும்? தகப்பனாலதான் முடியும். நீங்க எங்கிட்ட விடுங்க, நாங்க பாத்துக்கிறோம். உள்ள சரியில்லைன்னு கூப்பிட்டு சொல்லுங்க, நாங்க கண்டிச்சு விடுறோம். ஆசிரியர்கள் என்ன செய்யலாம்? பாடம் நடத்தலாம். அந்த காலத்துல இருந்துச்சு குருகுல முறைன்னு சொல்லி ஆசிரியர்கள் பாடம் நடத்துவாரு. ஒரு குருட்ட குருகுலத்துல போய் விட்டுவாங்களாம். அவர் ஒரு கதை, சின்ன கதை, அந்த மணியோட கொஞ்சம் நேரம் கூட பேசிக்கிறேன், கதவை தட்டிடாம. படிச்சு சாப்பிட்டு இருக்கும்போது ரசம் வச்சாங்க. ரசம் வச்சு சாப்பிட்டுட்டே இருக்கும்போது எப்போவும் அந்த பையன் இவ்வளவு நாள் சாப்பிட்டு இருந்தான். குருகுல வாசம் முடிஞ்சு வெளியில போற நேரம் ரசம் ஊத்திருக்காங்க. அப்ப கேட்டிருக்காங்க, அந்த பையன் கேட்டாங்க குருட்ட, அம்மா இன்னைக்கு குருவோட அம்மாட்ட கேட்டாங்க, வீட்டுக்காரமாட்ட, இன்னைக்கு ரசம் கசக்குது என்ன? இவ்வளவு நாள் வச்சதும் வேப்பம்பூ ரசம் தான், இன்னைக்கு வச்சதும் வேப்பம்பூ ரசம் தான். இவ்வளவு நாள் உனக்கு படிப்புல கவனம் இருந்துச்சு, இப்ப படிப்பு முடிச்சதுனால உனக்கு நாக்குல சுவை வந்துருச்சு, அதனால நீ கான்சன்ட்ரேஷன் போச்சு, உன்னுடைய கவனம் இருந்து என்னுடைய தகப்பனார் சொன்னார் இந்த கதையை. ஆசிரியர் குரலை தகப்பனார் சொன்னார் இந்த கதையை சொல்லி, அதனால் நீ கவனமாக படிமகனே, இல்லை என்றால் வாழ்க்கையில் நீ நிறைய இழப்புகளை சந்திக்க வேண்டும், கவனத்தை வைத்துக் கொள்கிறது. அதே போல் கூறும்பொழுது சில நேரங்களில் பேசும்பொழுது யாராவது பெரியவர்கள் வந்தார்கள் என்றால் கொடுப்பதற்கு யாராச்சும் கால்கை இல்லாம சோகம் இல்லாம வந்தவங்கன்னா கொடுப்பாங்க. ஒரு சிலர் பாலிசி வச்சிருக்காங்க, கொஞ்சம் கை கால் நல்லா இருக்குன்னா, நல்லா இருக்கிறவங்க உங்க உழைச்சி சம்பாதிக்கிறேன்னு திட்டுவாங்க. அந்த நேரத்துல எங்க அப்பா சொல்லியிருக்காங்க, அதை கேட்டுட்டாங்க, நம்ம கை எப்போ கூற கையா தான் இருக்கணும், வாங்குறதுக்காக கிண்டல் சொல்லியிருக்காங்க. அந்த பாலிசியில இன்று நண்பர் அருணாச்சலம் இதை எடுப்பெடுத்து நாம கொடுக்கறதுக்கு ஏதாவது ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கறதுக்கு எங்களோட எடுப்பதாக கொடுப்பதற்காகவே நாங்கள் கூறியுள்ளோம், எடுப்பதற்காக இல்லை. இங்க எதுவுமே எங்களுக்கு தேவையில்லை, நாங்கள் கொடுப்பதற்காக கூறியுள்ளோம். ஆனால் நீங்கள் கொடுத்தது அறிவை இல்லை என்று சொல்லவில்லை, ஆசிரியர்கள் எதுவும் கொடுக்கவில்லை என்று சொல்லவில்லை, அதற்காக நாங்கள் வாழ்த்தி விட்டோம்.
வேற எந்த ஆசிரியராவது ஏற்றுக்கொள்கிறார்களா என்ற தலைவரை நான் பணிந்து கேட்டுக்கொள்கிறேன். அதே போல் எனக்கு தன்னம்பிக்கையை வளர்த்ததும் எனக்கு தேவைப்படாது. பெற்றோர் அப்படிங்கும் போது தாய் தேவைப்பட இருவரும் சேர்த்தான். சின்ன பிள்ளையா இருக்கையில செல்ஃப் கான்பிடன்ஸை பத்தி பேசும்போது இப்ப உதயமூர்த்தி புக் வாங்கி தர்றாங்க சொன்னாங்க. அப்ப அந்த புத்தகத்தில் ஆரம்பித்தது. பின்னர் விவேகானந்த புத்தகம், வரிசையாக ஆன்மீகம், அப்புறம் தியானம், இளம் பருவம் காலேஜில் படிக்கும் போது அந்த பிள்ளைகளை எப்படி நம்ம கவர்மெண்ட் மெஸ்பரிசம் ஹிப்னாட்டிசம்ல ஆரம்பிச்சு ஆன்மீகத்துல போய் அப்புறம் நிறைய விஷயங்கள் இருக்கு. எந்த ஒரு புத்தகம் வந்தாலும் அந்த புத்தகத்துக்கு ஏதும் விஷயம் இல்லாமல் யாரும் அச்சரிக்க போவதில்லை. எந்த விஷயம் இல்லாமல் ஒரு புத்தகத்தை அச்சுக்கு கொண்டு வந்து அதை அச்சேற்றி விற்பதற்கு கொண்டு வர போவதில்லை. ஏதோ ஒரு விஷயம் இருக்கிறது, அதனால் தான் அந்த புத்தகம் வியாபாரத்துக்கு வந்திருக்கிறது என்ற நோக்கத்துடன் அந்த புத்தகங்களை வாங்கி நானும் படித்து எனது குழந்தைகளுக்காக ஒரு பெரிய மர அலமாரி வைத்து கலை புத்தகத்திலிருந்து பெரிய சிந்தனையாளர் ஐயா சோமவல்லியப்பன் அவர்களுடைய புத்தகங்கள் எனக்கு என்னிடம் நிறைய இருக்கிறது. அவர் சொன்ன அந்த சிறு துளி பெரும் பணம் இன்று நான் சேர்த்த தொகையில் இதற்கு கொடுப்பது கூட நாங்கள் சேர்த்து வந்த தொகையில் முடிக்கிறோம். அதற்கு அவர்கள் ஊக்குவிப்பு, அவர்களுடைய புத்தகம் பெரிய ஊக்குவிப்பாக இருந்தது என்பதை நான் இந்த நல்ல நேரத்தில் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். மேலும் இப்போ கூட நான் ஒரு காலேஜில் ஒரு பையனுக்கு அட்மிஷனுக்காக வந்து கேட்டேன், பிரின்சிபால் வந்து கேட்டேன். அட்மிஷனுக்கு நிறைய ரெக்கமெண்டேஷன்ஸ் வருது. அந்த இடத்துல ஒரு பெற்றோர் வந்து என்ன செய்யறாங்க, எச்சி கூத்தாடி எப்படியாவது இந்த காலேஜில் சேர்த்து விட்டு அவனை படிக்க வச்சு நல்ல பிள்ளையாக்கணும் தான் சொல்றாங்க. ஒரு டீச்சரை வந்து கேட்டோம்னா ஒரு டீச்சரை அப்ரோச் பண்றாப்பா, நம்ம சொன்னாலும் எடுக்கூடாது, நீ போய் நேரம் கேட்டது அப்படின்னு வசதியற்ற பெற்றோர் கூட்டிகிட்டு வந்தான் பிரின்சிபால்கிட்ட. அந்த அவங்களும் கேட்டாங்க, வசதி இல்லாதவர்களுக்கு உதவி செய்வதற்கு அண்ணாமலை பல்கலைக்கழகம் என்றும் தயாராக இருக்கிறது என்ற நம்பிக்கை அப்புறம் நம்ம நண்பர்கள் சொல்றதுக்கு கொஞ்சம் நான் எடுத்து கொஞ்சம் பதில் சொல்ல வேண்டியது இருக்கு. சுந்தரா சொன்னாங்க பெற்றோரை கூட்டியவில்லை அப்படிங்கிறதுக்கு நான் பதில் சொல்லிட்டேன். ஆசிரியர்களுக்கு அவர் என்ன சொல்றாரு, ஆசிரியர்களுக்கு நாள் உண்டு, ராதாகிருஷ்ணன் பிறந்த நாள் சொல்றாரு. பெற்றோருக்கு எப்படிங்க நாள் சொல்றது, பெற்றோருக்கு எப்படி நாள் சொல்லுவீங்க? ஆதாமாவால் பிறந்த அன்னைக்கே நாள் பிறந்து போச்சு பெற்றோர். அதனால வந்து நம்ம நாள் தனியா ஒரு நாள் சொல்ல முடியாது. அதனால பெற்றோர் நாளுக்கு சொல்லுங்க அப்படின்னு சொன்னா நான் எங்க போய் கேட்கறது? இயேசு கிறிஸ்து பிறந்த நாளா சொல்லிடலாம், புத்தர் பிறந்த சொல்லிடலாம், நாயகர் பிறந்த நாளா ஏன் பிறந்தா என்ன கொண்டாட மாட்டாங்க. அப்ப அவனுக்கு அவங்க கொண்டாடுறாங்க. இன்னொரு வகையில சகோதரி உண்மையால் முத்து பழனி சொன்னாங்க, ஆறுபடை வீட்டுல ஒரு படை வீட்டுல வந்து அவரு என்ன சொன்னாரு, அவரு உபதேசம் பண்ணி தந்தைக்கு உபதேசம் பண்ணி போனாரு அப்படின்னு. நம்ம சரித்திரம் இல்லைனாலும் படம் பார்த்துருக்கலாம். பழனியில முருகன் போய் நின்றுட்டார் போன கட்டிட்டு, அவையார் வந்து அக்கா தான் பெருசுன்னு சொல்லி கூட்டிட்டு வர்றாரு பாட்டு பாடி. கேபி சுந்தராமன், கேபி சுந்தராமன் நமக்கு தெரியும், ஆனா அவையார் எப்படிப்பான்னு தெரியாது. அவையாரே கண்முடி கொண்டாந்து கேபி சுந்தராமன். அவங்களும் என்ன சொல்றாங்க, தாயில முதல் கட்சி அந்த கதையை தகப்பன் தாயம் எல்லாம் நீ வந்து இப்படி கோச்சுட்டு போயிருக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஞானம் பிறகு வரும், ஆனால் அவனுக்கு ஞானத்தை ஊட்டுவது தாயில இல்லையா? அது ஆசிரியர்களை விட தாயினுடைய ஞானத்தை ஊட்டுவது முருகனுக்கே கூட ஒரு ஆள் வேண்டியிருந்துச்சு. இந்த இடத்துல ஒரு ஆசிரியராக தான் அவையார் இருக்கிறோம். ஆனா சிறந்தவர் என்று சொல்லும் பொழுது அவனுக்கு தகப்பன் தான் பெரியவன் என்று சொல்கிறேன். அப்புறம் சான்றோன் என கூற ஆசிரியர் அப்படின்னு சொல்றாங்க. ஆசிரியர் சான்றோன் அவரை கூறுறதுக்கு காரணமே ஆசிரியர் தான் காரணம் அப்படின்னு சொல்றாங்க. சான்றோருக்கு கூறுறதுக்கு ஆசிரியர் ஆசிரியர் உணர்வு தெரியாது. அந்த வாத்தியார் இந்த வாத்தியார் நல்ல வாத்தியாரே, நல்லா பாடம் நடத்துவாரு, இந்த காலேஜ் நல்ல காலேஜ், இந்த காலேஜ்ல பாடம் நடத்துவோம் சொல்லி விசாரிச்சு நாலு பேரை விசாரிச்சு எந்த காலேஜ் நல்லா இருக்கும், எந்த வாத்தியார் நல்லா சொல்லுவாரு, எந்த வாத்தியார் ஒழுங்கா டியூஷன் எடுத்துப்பாரு, எவர் சொல்லி கொடுத்தா நல்லா இருக்கும் சொல்லி விசாரிச்சு நாலு பேரை விசாரிச்சு பண்றது தாய் தகப்பன் தானே தவிர ஆசிரியர் கிடையாது. அது இன்னொன்று லைட்டா சொல்லணும்னா அந்த ஆசிரியர்களும் ஒரு தாய் தகப்பன் தான் உருவாக்கியிருக்காங்க. அவர் ஆசிரியர் ஆகுவதற்கு காரணம் அவர்களுடைய பெற்றோர். அவங்க விருந்தாளன்னா இருப்பாரு, ஆசிரியராக அறிவாக ஆரம்பிச்சிருப்பாரு. அப்ப அவங்க சொன்ன ஆசிரியர்களை உருவாக்கிறது அவரோட தாய் தகப்பன் தான். அதனால இப்படி நிறைய புத்தகங்கள்லாம் சொல்லுவாங்க. நம்ம தலைவர் சொன்னா சொல்றேன், அம்பேத்கரை பத்தி சொன்னாங்க. அம்பேத்கர் வந்து போராட்டம் திண்டாமை அது இதெல்லாம் சொன்னாங்க.
சொன்னாங்க. அப்ப சொல்லும் போது அம்பேத்கர் வந்து நம்ம தலைவரே வாங்கி கொடுத்தாரு. என்னன்னா அம்பேத்கர் வந்து அப்பா கேட்டாரா என்னப்பா அப்படி நடக்குதுன்னு. அப்ப அப்பா சொல்றாரா உனக்கு எது செய்யணும் கொடுத்து அதை செய்யுங்க. ஆசிரியர் போடல, யார் சொன்னது? அப்பா சொன்னாங்க உனக்கு எது சரி கொடுத்தோ அதை செஞ்சு போடு. இன்னைக்கு அம்பேத்கர் ஆன காரணம் அவர் அப்பா கொடுத்த ஒரு ஊக்கு. என்னுடைய அப்பா மாதிரி அவர் கொடுத்தது. டாக்டர் ராதாகிருஷ்ணன் வந்து நூல்களை வாங்கிட்டு இருக்காரு. 2 பெருத்து இது பண்ணாரு. ஒரு பெருத்துல நூல் வாங்கிட்டு இருக்காரு. நான் ட்ரெயின்ல பயணம் பண்ணல, அதனால 2 பெருத்து போடல. எங்க வீட்டுல இருக்க ஒரு அலமாரி வாங்கி வச்சிருக்கேன். புத்தகத்துக்கு தனியா ஒரு அலமாரி. அதுல இந்த சொன்ன சகோதரி சொன்னார் கோபினா அவரோட ப்ளீஸ் இந்த புத்தகத்தை வாங்காதீங்க அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்கு, முடிஞ்சா வாங்கி படிச்சு பாருங்க. மிக சிறப்பான நம்ம ஊருக்காரன் சொல்லியிருக்காரு. எல்லாத்துக்கும் அதுவும் புத்தகத்தை வச்சு நான் ஒரு தகப்பனாக என்னுடைய குழந்தைகளுக்கு நல்ல ஆதார இது முன்னேறுவதற்கான வழி சொல்றேன். அதுல என்னோட வந்து ஒரு சின்ன கதை சொன்னா நல்லா இருக்கு நினைக்கிறேன். ஒரு மணி அடிச்சிருக்கா மணி எடுத்து சின்ன கதை சொல்லிடுறேன். ஒரு குடிகாரன் என்ன செஞ்சானா ஒரு மரத்தடியில போய் படுத்துட்டு இருக்கான். நல்ல புல் தண்ணி அடிச்சு மரத்துல படுத்துட்டு இருக்கான். நகைச்சுவை வேணுங்கிறக்காண்டி ஐயா மனிதர் தேனி அவர்கள் நகைச்சுவை செம்மல் அவர் நகைச்சுவை தண்ணி வண்டின்னு சொல்றீங்க. கதை வந்து நீளமே ஒரு ஐசா போட்டு ஐசா அவன் குடிகாரன் வந்து கிடக்கான். அந்த வழியா ஒரு குடிகாரன் வர்றான். வந்த வேண்டியதுன்னா அப்படி பார்த்தான். நல்ல கோலம் ஒன்று இருக்கு, இப்படி கிடக்கான்னு போயிடும். அடுத்து ஒரு திருநேரம் வந்துடுறான். வந்து பார்க்கறான். பார்த்து என்ன நினைச்சா ராத்திரியில இங்க திருடிட்டு வந்துட்டு அசதியில தூங்கிட்டு இருக்கான் அப்படின்னு நினைச்சான். அந்த நேரம் வந்து ஒரு குரல் இருந்தாரா வந்தவரு யாரோ ஒரு மிஸ்டேக்ல இருக்காரு போட்டுருக்கு அப்படின்னு நினைச்சான். அவங்க மனம் போலத்தான் பாக்குறாரு. அவன் மனசுல என்ன இருக்கோ அதைத்தான் அவங்க கெஸ் பண்றாங்க. நம்ம நினைச்சுக்கிறோம் நம்ம மனசுல வந்து நம்ம நல்லவன் நினைச்சா நல்லவனா பாக்குறோம், கெட்டவன் நினைச்சா கெட்டவனா பாக்குறோம். இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும். சரிங்களா? நம்ம தாய் தகப்பன் ஆசிரியர் மனிதர்கள் தான் வருது. நம்ம தான் ஒரு காலேஜ் பள்ளிக்கூடம் பாடநெறி கொடுத்தது எல்லாமே இருக்கணும். விளையாட்டுகள்லையோ நான் வனத்துறைக்கிறனால லைட்டாக அதை டச் பண்றேன். விளையாட்டுகள்லையோ பறவைகள்லையோ அது கிடையாது. அதுக்கு ஆசிரியர் தாய் தந்தை தான் ஆசிரியர். வேட்டையாடுவதை கற்றுக் கொடுப்பது தாய். அதனை பாதுகாப்பாக இருக்கப்படும் தந்தை, அதனை பாதுகாத்து வருவதும் தந்தை. ஒரு ஆட்டுக்குட்டி சொல்லிச்சா அடுத்த வருஷம் நம்ம இந்த திருவிழாவில் வந்து ஒரு பூ பூக்கும். அந்த வருஷம் அந்த பூவை நான் சாப்பிட போறேன் அப்படின்னு சொல்லிச்சா அதுக்கு ஆத்தா தாய் சொல்லிச்சா அன்னைக்கு இடையில நாகோட்டையில உயர்வு திருவிழா வந்து இங்க பக்கத்துல காடு வெட்டுற திருவிழா வந்து கனடாத்தன்ல ஒரு திருவிழா இருக்கு. இதெல்லாம் நீ தப்பிச்சுன்னா நீ அதை வந்து சாப்பிடலாம் செஞ்சு விடுவாங்க. அதனால நீ கொஞ்சம் கவனமா இருக்கு அப்படின்னு சொல்லிச்சா. அப்ப